இக்கட்டான நிலைமையிலும் எங்களுக்கு இந்த உலருணவு பொதிகளை நடக்க மாட்டான் அங்க ஏறி வீராங்க கட்டிக்கா இந்த ஆண்டு பார்த்த மாதிரி ஒழுங்கு படத்தை கொடுக்கும் பெரிய அளவுக்கு ரொம்ப உதவி செய்வோம். சரி உறவுல இப்போ என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கனடாவில் இருந்து துளசிங்கன்ன குடும்பம் வந்து அனுப்பிய நிதி ஊடாக நாங்கள் எல்லாம் 12 குடும்பங்கள் ஒருமிக்க 14 குடும்பம் அவர்களுக்கு வந்து உலர்ண பொதி கொடுக்க போகிறோம். அந்த இதில் வந்து நாங்கள் வந்து இப்போ திக்காக இருந்த ஆக்கள் எல்லாரையும் வந்து ஒரே இடத்துல எடுத்து வச்சுக்கணும்னு சொன்னால் இப்போ திரிஞ்சு கொடுக்குறதுக்கு பெட்ரோல் செலவு பிரச்சனை தெரியும். உங்களுக்கு பெட்ரோல் அடிக்கிறதும் கஷ்டம். இன்றைக்கும் 50 ரூபா கூட்டியாச்சு பெட்ரோல். அப்போ நீ 304 ரூபான்னு 304 ரூபா நீ பெட்ரோல் காவல்னு தான் அடித்து படிக்கணும். அப்போ அந்த இதில் ஒவ்வொரு இடமா திரிகிற கஷ்டம்ன்றாக்கா நாங்கள் அப்படியே இங்கே வரவழைச்சி ஒரு இடமா எடுத்து வச்சு தான் கொடுக்குறோம். இதம்மா வந்து எங்களுக்கு கனடாவில் இருந்து துளசிங்கம் அண்ணா குடும்பம்னு சொல்லிட்டு அங்கே இந்த காசு அனுப்பி அந்த இப்படியான தனியாக இருக்கிற ஆக்கள், இயலாத ஆக்கள், வருமானம் இல்லாத ஆக்களுக்கு அது உலர்ண போய் கொடுக்க சொல்லியிருக்கு. அப்போ அந்த இதில் நாங்கள் இப்போ உங்களை எல்லாம் தெரிவு செய்து இந்த உலர்ண போய் தர போகிறோம். இதம்மா வந்து கனடாவில இருந்து துளசிங்கம் அண்ணா குடும்பம் சொல்லி ஒரு நிதி அனுப்பியிருந்தது. அவை இப்ப சாமான்கள் எல்லாம் விலையில் தானே அந்த இதில் ஒரு நீங்க உலர்ண போய் கொடுக்க சொல்லி அந்த இதில் உங்களுக்கு ஒரு உணர்வு போய் கிடைச்சதுக்கு இவாக்கு வந்து இந்த கிடப்புல உணர்ச்சி இல்லை. கால் இந்த நடக்க மாட்டா, கீழே சவுண்டு தான் நடப்பா. துளசிங்கம் ஐயா குடும்பத்துக்கு நன்றி. துளசிங்கம் ஐயா குடும்பத்துக்கு நன்றி. துளசிங்கம் ஐயா குடும்பத்துக்கு நன்றி. துளசிங்கம் ஐயா குடும்பத்துக்கு நன்றி. பொருட்கள் இல்லாத நேரம் இதை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. துளசிங்கம் ஐயா குடும்பத்துக்கு நன்றி. தூக்கி வச்சுக்கோங்க. நம்ம பிரிஞ்சு கையேலாதோ கையேலாதோ தூக்க மாட்டீங்களோ? கலண்டு போச்சு. அவர் கதிரையில வச்சுக்கிறார். நீங்க யார் கொண்டு போறது? சரி நீங்க தூக்கி அனுப்ப மாட்டீங்க? சரி. நாங்கள் இந்த இடத்துல மிகவும் கஷ்டமாக இருக்கிறோம். சாமான் விலைவாசிகள் கூட. அதுக்காக நாங்கள் இந்த உதவியை இந்த நிறுவனம் எங்களுக்கு செய்து தரபடியால் எங்கள் துளசிங்கம் ஐயா எங்களுக்கு ஆண்டவர் தந்ததுக்காக நன்றி சொல்லி இந்த உணவை நாங்கள் கைப்பற்றுவோம். இன்னுமே கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு உதவிகள் செய்யணும்னு சொல்லி நாங்கள் உங்களை நம்பி விசுவாசத்தோடு சொல்கிறோம். நன்றி ஆண்டவர், நன்றி நன்றி. இந்த குடும்பங்களுக்கு நன்றி. அது மாதிரி ஆண்டவர் 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 நான் தம்பி வரட்டுமா? நன்றி. இப்போ என்னென்னு சொன்னால் இதில் ஒரு அக்கா கொடுக்கணும். அவங்க வேலைக்கு பண்ணதெல்லாம் வரையில. அப்போ இங்கே அவன் அம்மாவும் நிற்கிறான். இதுலேருந்து விளையாடுறதான் அவன் பிள்ளைகள். இப்போ நாங்கள் இப்போ வீட்டை ஒன்றா கொடுக்க பார்த்தா வந்து நிற்கிறோம். பவுசியனுக்கு பின்னுக்கு வாங்க உள்ளே கொண்டு கொடுப்போம்.
யார் இழுக்கிறது? கோயிலுக்கு மருந்து அடிச்சா மணக்குது. அக்காவும் வேலை அக்காவுக்கு தான் சாமான் கொண்டு வந்துடுறாங்க. அம்மாவும் வேலை தோட்ட வரமாட்டம் பேச 2 வீட்டை வந்து அப்புறம் ஆகுது. அக்காட்ட கொடுங்க. நீங்க தூக்கி உள்ளுக்கு வச்சு உள்ளுக்கு. இந்த இக்கட்டான நிலைமையிலும் எங்களுக்கு இந்த உலருணவு பொதிகளை தந்த துரைசிங்கம் ஐயாவுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி உறவுகளே, இப்போ என்னென்னு சொன்னால் எங்களுக்கு கனடாவில் இருந்து கிடைச்ச நிதி ஊடாக நாங்கள் இதில் 14 குடும்பங்களுக்கு உலர்ணவு பொதி கொடுத்துருக்கிறோம். அதில் 12 குடும்பத்துக்கு உலர்ணவுப்படியும் மற்றது அந்த காட்டில் சுகமில்லா பிள்ளைக்கும் மற்ற அந்த ஆக்சிடென்ட் பட்ட வெட்ட குடும்பத்துக்கும் 2 பேருக்கு கொடுக்க இருக்கு. நாளை கொண்டு கொடுக்க போகிறோம். அதுவும் அதோட இந்த நிதி அனுப்பிய துரைசிங்கம் ஐயா குடும்பத்துக்கு எங்கள் தமிழ் மிக்ஸ் சுமி சனல் ஊடாக நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இக்கட்டான நேரத்திலே நாளுக்கு நாள் ஒரு சாமான்கள் வெளியேற்றத்தின் போதும் எங்களுக்கு இந்த மனம் வந்து இப்படி உதவி செய்கிற எங்களுக்கு உள்ளங்களுக்கு உதவுங்கரங்களுக்கு புலம்பெயர் நாடுகளில் வாழும் எங்கள் உறவுகளுக்கு எங்கள் தமிழ் மிக்ஸ் சுமி சனல் ஊடாக நாங்கள் கோடான கோடி நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, இந்த அக்கா இப்போ இந்த வயல்வெளியில் போய் வந்துட்டா. அப்போ நாங்கள் இந்த பொருளும் கொடுத்துட்டோம். சரியாக்கா, அப்போ உங்களோட உணவு பதிவு வந்து கொடுத்துருக்குது. எத்தனை பிள்ளைகள்? 4 பேரா? விடிய போனால் எத்தனை மணிக்கு வரைக்கும் வேலையால்? 9:30 போய் 5:30 வரேன். 5:30 எவ்வளோ சம்பளம் மாதம்? ஒரு 4 சம்பளம் தான். 1000 ரூபாய் சாப்பாடு. சரி அக்கா. இதக்கா கனடாவிலேருந்து துரைசிங்கண்ண குடும்பத்தின் நிதி உதவி. இது வந்து கனடாவிலேருந்து துரைசிங்கண்ண குடும்பத்தின் நிதி உதவி உங்களுக்கு நன்றி. சரி உறவுகளே, இப்போ என்ன சொன்னால் கனடாவில் இருந்து துரைசிங்கண்ண குடும்பத்தின் நிதி உதவி ஊடாக இப்போ அந்த அக்கா சொன்ன இதில் 2 பேருக்கவே காசும் கொடுத்து மிச்சாக்களுக்கு உணவு பொதியும் கொடுத்துருக்குறோம். சரி உறவுகளே, உங்களை நான் அடுத்த காலையில் சந்திக்கிறேன்.